வணக்கம் மக்களே. ரேஷன் கார்டு இருப்பவர்களுக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி இன்று வெளியான மிக முக்கியமான 4 குட் நியூஸ்களை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி தகவலும் உங்களுக்கு கூடவே சேர்ந்து வெளியாகி இருக்கிறது மக்களே. ஆகையால் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள். தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு தமிழ்நாடு அரசு 4 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறார்கள். மிக முக்கியமான சில வாய்ப்புகளையும் இந்த அறிவிப்புகள் வழங்கி இருக்கிறது மக்களே. இருந்த இடத்திலிருந்தே பல்வேறு மாற்றங்களை செய்யும் சூப்பரான வசதியும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் வரிசையாக பார்க்கலாம் மக்களே. அறிவிப்பு 1. ரேஷன் கடைகளில் பாக்கெட் மூலமாக பொருட்கள் விநியோகம் செய்யும் நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது. சோதனை அடிப்படையில் 234 தொகுதிகளில் தலா ஒரு ரேஷன் கடையை தேர்வு செய்து தொடங்க திட்டமானது போடப்பட்டுள்ளது. சுத்தத்தை உறுதி செய்யும் வகையில் கடைகளில் அரிசி அளவு குறைவதாக இனி பாக்கெட்டில் விற்கும் முறை அமலுக்கு வரப்பட்டிருக்கிறது மக்களே. முதற்கட்டமாக சேலம் மாவட்டத்தில் ஒரு ரேஷன் கடையில் மட்டும் தற்போது ரேஷன் பொருட்கள் பாக்கெட் மூலமாக விற்பனை செய்யப்படுகிறது. அறிவிப்பு 2ஆம் அறிவிப்பு. தமிழ்நாடு முழுக்க புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தொடங்க உள்ளது. புதிய ரேஷன் கார்டுகள் அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக புதிய கார்டுகள் வழங்கும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு கிட்டத்தட்ட 2.8 லட்சம் பேர் விண்ணப்பம் செய்திருக்கிறாங்க. இந்த பணிகளை விரைந்து முடிக்க தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிப கழகம் முடிவு செய்துள்ளது மக்களே. இதற்காக புதிய 2.8 லட்சம் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரைக்கும் 2.8 லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. மக்களவை தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்திருக்கிறாங்க மக்களே. அறிவிப்பு 3. ரேஷன் கார்டில் விலாசம் மாற்றுவதற்கான அசத்தலான வசதியை மாநில அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது மக்களே. இது தொடர்பாக முக்கியமான விவரங்களை ஆன்லைன் வழியாக வெளியிட்டுள்ளது மக்களே. தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டுகளில் செய்ய வேண்டிய மாற்றங்களை ஆன்லைன் வழியாக எளிமையாக செய்ய முடியும். முக்கியமாக விலாசம் மாற்றுவதை ஆன்லைன் வழியாக செய்ய முடியும். கடைசியாக 4வது அறிவிப்பு. ரேஷன் கார்டில் உங்களுடைய மொபைல் எண் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மக்களே. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவை நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.